நமக்காக ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கறத பாத்துறலாம். ஆஹா மேம் ஸ்ட்ரைட்டா அந்த என்ட்ரன்ஸே பாக்குறாங்க. ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. எங்க இருந்து வேணா வரலாம் அவங்க. இங்க இருந்து வரலாம், இங்க இருந்து வரலாம். எங்க இருந்து வேணா வரலாம். அங்க இருந்து இறக்குற அளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கு மேம். அடிக்கடி இது மாதிரி சொல்லாதீங்கப்பா, பயமா இருக்கு. மேம் படார்னு பின்னாடி திரும்பி பாருங்க. மகளே Thank you so much Gayatri ma'am. செமையா சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. Thank you. நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாமே சர்ப்ரைஸாவே இருக்கு. நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள். எஸ் மேம் ரொம்ப ட்ரை பண்ணி உங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து அவங்க வந்திருக்காங்க. அம்மாக்கு அவார்டா அப்ப கண்டிப்பா நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கி உங்களுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ஷெட்யூல் முடிஞ்சிருக்கும் பாப்பாவுக்கு. எனக்கு தெரியும் பாப்பாவுக்கு ஷெட்யூல் வந்து 14th முடிஞ்சிருக்கும். அதனால் ஐயோ அம்மாவுக்கு வேற கூப்பிட்டுட்டிங்களே, நான் வந்தே திருணுமே, நான் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கணுமே. நம்ம டைரக்டருங்க ஆஸ் யூஷுவல் கொடுக்க மாட்டாங்க. சார் நான் உங்களை சொல்லலை சார், எங்கள் டிவி டைரக்டர்ஸை சொல்கிறேன் சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் பாப்பா இன்றைக்கி வந்தது வந்து பெரிய சர்ப்ரைஸ். காலையிலேருந்து சர்ப்ரைஸாகவே இருக்குது. நான் காலையில் இட்லி கடை டப்பிங் போயிருந்தேன். யூஷுவலாக இப்போல்லாம் டப்பிங்க்கு வந்து எனக்கு தெரியல சார், உங்களை பற்றி தெரியாது, நிறைய டைரக்டர்ஸ் டப்பிங்க்கு வர்றது இல்லைங்க சார். வெறும் கோ டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இன்ஜினியரோடு நான் போராடி டப்பிங் பேசணும். அப்படி தான் நினச்சி நான் உட்காந்து முருகா முருகா முருகான்னு உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா குட் ஆஃப்டர்நூன்மா அப்படின்னார். ஐயோ தம்பி நீங்களா, என்ன இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களே, நீங்கள் டப்பிங்க்கு வந்திருக்கேன். நான் தானம்மா டைரக்டர். இல்லை தம்பி, சமீப காலமாக யாரையுமே நான் பார்க்க மாட்டேன்றேன், நீங்கள் வந்திருக்கிறீங்களேன்னு. அந்த சர்ப்ரைஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கே 4 மணி பிடிச்சிது எனக்கு. இங்கே வந்தால் என் மக, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கீழே உட்காந்துருக்கும்போது தேவியானி வந்து உட்காந்து ஐ பாப்பா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கொஞ்சிட்டு மேலே வந்தால் இந்த பாப்பா வந்து நிற்குது. பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்கள் பாப்பாவை நான் பார்க்குறது கூட இல்லை, இந்த சாக்கு வச்சாது பார்க்க வச்சிங்க, அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். எப்படி பாப்பா வந்துட்டீங்க? ரொம்ப நன்றி மேம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க அதாவது மீதி ஃபங்க்ஷன் இந்த அவார்டு வந்து நான் வெயிட் பண்ணி எதிர்பார்த்து கிடச்சிருச்சு. ஓகேவா? அது கூட எதிர்பார்த்து கொஞ்சம் காலம் போனோடனே இதை மறந்துட்டேன். இந்த பிஹைண்ட் நமக்கு கூப்பிடுவாங்க, அவார்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலை என்ன, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த சீரியல் முடிஞ்சால் அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த படம் என்ன, இதுலேயே ஒரு தேடுதல், அந்த வேலை தேடுற வேலையிலே இருந்துட்டேன். திடீர்னு அவங்க கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி பாப்பாவோட பேசுகிறதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பேசவே முடியல. அது திடீர்னு